மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் எம்ஜிஆர் சிலையை சேதப்படுத்தியவர்களை கைது செய்ய கோரி அதிமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இணைகிறார். சிவகுமார் வணக்கம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். மதுரையில் இருக்கிற அவனியாபுரத்துல முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரோட சிலை கடந்த சில தினங்களுக்கு முன்பு மர்ம நபர்களால் சேதப்படுத்தப்பட்ட ஒரு விவகாரம் தமிழகம் முழுவதும் ஒரு கடும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. 1990ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட இந்த சிலையானது பொதுமக்கள் அதிகம் நடமாட்டம் உள்ள பகுதியான அவனியாபுரத்துல அமைக்கப்பட்டது. அவனியாபுரம் அப்படிங்கிறது மதுரையோட முக்கியமான பகுதியில் ஒரு பகுதியினே சொல்லலாம். ஏற்கனவே இந்த சம்பவத்தை கண்டித்து அதிமுகவினர் மற்றும் முன்னாள் முதல்வர் எடப்பாடி ஆகியோர் கடும் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில போலீசார் குற்றவாளிகளை கண்டறியக்கூடிய முயற்சியில ஏற்கனவே ஈடுபட்டனர். மேலும் சுற்றுப்புற உள்ள கண்காணிப்பு கேமராக்கள் ஆய்வு செய்துட்டு வர நிலையில சம்பவத்துக்கு தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதிமுக தலைவர்கள் உள்ளிட்டோர் பலர் கோரிக்கை விடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்நிலையில மதுரை அவனியாபுரத்துல இந்த சிலையை சேதப்படுத்தியவர்களை உடனடியாக கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி அதிமுகவினர் கோஷங்களை எழுப்பியதோட எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா தலைமையில தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. சிலையை சேதப்படுத்தியவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் 2-3 நாட்கள் ஆகியும் இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் இதுல எடுக்கப்படல அப்படிங்கிறத முன்னிறுத்தியும் தற்போது அவனியாபுரம் திருப்பரங்குன்றம் சாலையில சாலை மறியல் போராட்டத்துல ஈடுபட்டு வராங்க. தமிழ்நாட்டுல கடந்த சில வருடங்கள்ல பிற பகுதிகளையும் எம்ஜிஆர் சிலைகள் சேதப்படுத்தப்பட்ட சம்பவங்கள் மிக அதிகமாக நடந்திருக்குது. அதுல முக்கியமாக பார்க்க போறோம்னா மதுரையில இருக்கிற, அதாவது மதுரை அப்படின்னாலே 24 தூங்கா நகரம்னு ஒரு பேருங்க. அதுல முக்கிய பகுதியான அவனியாபுரத்திலேயே நடைபெற்ற இந்த சம்பவம் அதிமுகவினரிடையே ஒரு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில அதிமுகவினர் உடனடியா இந்த சிலையை சேதப்படுத்திய நபர்கள் மீது உடனடியா நடவடிக்கை எடுக்கணும், அவர்கள் மீது உடனடியா கண்டுபிடிச்சு, அதாவது 3 நாட்கள் ஆகியும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறதுனால உடனடியா அந்த குற்றவாளிகளை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி கோரிதான் தற்போது அந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.